மொட்டை வெயில காம்பவுண்ட் மேலே ஏறி உட்காந்துருக்க? அது வந்துமா எங்கள் ஸ்கூலில் சொன்னாங்க, நம் எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும்னா நாம் உயரமான இடத்துல இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் உயரமான இடத்துல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். பாத்திரியம்மா, ரொம்ப அவசரத்துக்கு போயிடாத, அப்புறம் பிடிக்கவே முடியாமல் போயிட போகுது. சும்மா திட்டிகிட்டே இருக்காதம்மா. உன் பிள்ளை பாரு, நீ பெருமைப்படுற மாதிரி ஒரு காரியத்தை பண்ண போகிறேன். நான் பெருமைப்படுற மாதிரியா? அதுவும் நீயா? என்ன கிச்சனில் இனிமேல் வந்து கூட மாடியா ஒத்தாசை பண்ண போறியா? அதுதானே, ஒரு பிள்ளை வாழ்க்கையில் வசந்தரணும்னு நினச்சிடக்கூடாதே, அதுக்குள்ளே அடுப்படியில் போட்டு பூட்டி வைக்கணும்னு நினைக்கிறது. நீ எதுக்கு இப்போ சமந்தாலாம் பேசிகிட்டு இருக்க? கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டது ஒரு தப்பா? ஆமாம், தப்புதான். ஒரு வருங்கால கலெக்டரை பார்த்து கேட்குற கேள்வியாது. ஆரம்பிச்சிட்டியா? நீ நிப்பாட்டவே மாட்டேன். எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது, நான் போகிறேன். மா நில்லுமா, நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டுட்டு போமா. சொல்லுடியம்மா, நீ என்னதான் புதுசாக பண்ண போகிற சொல்லு. நான் 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படின்ற புக்கை படித்து 30 நாளில் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறேன். அதுக்கு தான் நைட்டெல்லாம் பரன் மேலே உருட்டுன்னு உருட்டி கடைசியாக ரெஃபரன்ஸ் புக்கை தேடி எடுத்தியாக்கோ. என்ன அசைன்மெண்ட் எழுதாமல் நோட்டை மூடி வச்சுட்டு உட்காந்துருக்க? என்ன எழுதுறதுனே தெரில சிட்டு. இதுவே தமிழில் எழுத சொல்லியிருந்தாருன்னா 50 வார்த்தை என்ன 50 பேப்பருக்கு மேலேயே நான் எழுதியிருப்பேன். ஏய், ஒரு ஐடியா. வழக்கம் போலையா? சரி சொல்லு. ரொம்ப சலிச்சுக்காத சிட்டு, நீயும் சொல்ல மாட்டா, சொல்கிற என்னையும் மொக்க பண்ணிட்டு உட்காந்துருக்க. சரி கோவப்படாத, சொல்லு பொண்ணி. பேசாம நம்ம சஞ்சய்கிட்டையும் அதிர்ச்சிகிட்டையும் கேட்கலாமா? ஆமல்ல, அவங்கிட்ட கேட்டாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ஹலோ சஞ்சய். சொல்லு பொன்னி. அசைன்மெண்ட் எழுதிட்டியா? இல்லை பொன்னி, நான் இன்னும் எழுதலை. இப்போதான் அதிர்ச்சியும் வீட்டுக்கு வந்தான், இரு அவன்கிட்ட கேட்குறேன். பொன்னி, நான் இனி எழுதலை. ஆனால் எங்கள் அக்கா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் எழுதியிருக்கு. அந்த பேப்பரை நான் இவன்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். அதில் பேரை மட்டும் மாற்றி நம்ம சப்மிட் பண்ணிடலாமா? மாட்டிக்க மாட்டோமா நம்ம? எதுக்கு மாட்ட போகிறோம்? நம்மனா அப்படியேவா எழுத போகிறோம்? அதில் அந்த அக்கா பேருக்கு போல நம்ம பேர், அவங்க அம்மா அப்பா பேருக்கு போல நம்ம அம்மா அப்பா பேர், இப்படியே அங்கே இங்கே கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணிட்டுலாம். என்ன நான் சொல்கிறது? என்ன அதிர்ச்சி, இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்க? அட ஏண்டா நீ வேற. எங்க வீட்டில் பசுமாடு இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டேன். உடனே போய் பாலை வாங்கிட்டு வானே நான் அனுப்பிச்சிட்டாரு. இன்னும் டெய்லி அவருக்கு காலையிலையும் சாயந்தரமும் அந்த பால் தான் வேணுமா? என்ன சிரிப்பு? என்ன பசங்களா, கிளாஸோட இங்கே சின்சியராக படிக்கிற மாதிரி இருக்கு. என்ன அதிர்ச்சி, சோகமாயிட்ட? ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து படிக்க முடியலனா நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். சார், நாங்கள் ஒரே மாசத்துல இங்கிலீஷில் பேசிடலாம்ல? ஒரே மாதத்தில் பேசி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போறியா என்ன? 1 மாதம் ஆனாலும் 6 மாதம் ஆனாலும் 2 வருஷம் இதே ஸ்கூலில் தானடா நீ இருக்கணும். நான் 1 மாதத்தில் கற்றுப்பீங்கன்னு சொன்னது ஒரு பேச்சுக்கு. அடே இருங்கடா, நான் இனி சொல்லி முடிக்கல. அதுக்குன்னே ஒருத்தர் இப்படி கோவப்படுறீங்க, ஒருத்தர் அழுகுறீங்க. அதாவது இங்கிலீஷு ஒரு நாள் ராத்திரிலையும் கற்றுக்கலாம், 1 மாதத்துலையும் கற்றுக்கலாம். அது எப்படின்னா, நம்ம அதை ஆர்வமாக கற்றுக்கணுன்ற நினப்பு நமக்குள்ள வரணும். சார், அந்த இங்கிலீஷை எனக்குள்ள முதல்ல வர சொல்லுங்க. அது வந்ததுக்கப்புறம் அதுவா நானான்னு பார்க்குறேன் சார். அடே போதுண்டா, விடுடா. இவங்களுக்கு இங்கிலீஷை சொல்லி கொடுக்கக்குனே நமக்கு கொஞ்ச நஞ்ச இருக்க இங்கிலீஷை மறந்து போயிரும் போல. மணி, மிஸ்டர் மணி, என்னாச்சு உனக்கு? என்னைக்கு இல்லாமல் வித்தியாசமாக பேசுகிற? ஒன்றும் இல்லை தம்பி, 2 பேரும் கொஞ்ச நேரம் இங்கிலீஷ் படிக்கலாமா? வேணாம், நான் சயின்ஸ் படிக்கிறேன். ப்ளீஸ்ரா மணி, டியூஷனில் இங்கிலீஷில் பேச சொல்லி கொடுத்தாங்கடா. அதை வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னார் சார். அதனால தான் நீ சயின்ஸ் படி, நான் அதை இங்கிலீஷில் கேட்குறேன். அது எப்படி? நானே சயின்ஸ் படிக்கிறேன், நீ சயின்ஸ் கொஸ்டினை தான் கேட்கணும். எதுக்கு எனக்கு இங்கிலீஷை கேட்குற? ஐயோ மக்கு,
நான் இங்கிலீஷ் கேட்குறேன்னு சொல்லலை, நான் உங்ககிட்ட இங்கிலீஷில் பேசட்டுமான்னு கேட்டேன். நமக்கு சரி, நீ பேசு பார்க்கலாம். எதுக்கு இப்போ கணக்கிற? த்ரோட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். ஷோ, ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இருடா. இட் இஸ் சயின்ஸ் புக், பட் இட்ஸ் நாட் அ இங்கிலீஷ் புக். அடுத்து அடுத்து என்ன? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லெசன்? சே த நெக்ஸ்ட் லெசன் மணி சார். என்னாச்சுக்கா உனக்கு? நட்டு இது கலந்துக்குச்சா? அதானே, ஒரு பிள்ளை இங்கிலீஷில் நல்லா பேசிட்டு அந்த குடும்பத்தில் யாருக்கும் பொறுக்காதே. ஓ ஓ, நீ பேசினது இங்கிலீஷு, அதை நாங்கள் பார்த்து பொறாமப்படுறோம். முதல்ல ஒரு லைன் முடிச்சனே எதிர்த்த மாதிரி என்ன ஆன்சர் வருதுன்னு பாரு, அப்புறமே அடுத்த லைனை பேசு. கொட்டுற அப்படியே. அதெல்லாம் இல்லை, நான் பேசுகிறதா கரெக்டு. உனக்கு பொறாம பிடிச்சி போய் நீ பேசிகிட்டு இருக்க. இட்டது வட்டானால் வாட்டென்ன சே சொல்லு சார் ஐயா. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. படா வேலையை பார்த்துட்டு பொறாம பிடிச்சி போய் அலையிறான். எங்கே இவனை காட்டிலையும் நான் இங்கிலீஷ் நல்லா பேசிடுவேன்னு. அடுத்து அம்மாட்ட போகலாம். ஹலோ, யார் அது இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது? சார், நான் உங்கள் ஸ்டூடெண்ட் அதிர்ச்சி பேசுகிறேன். நீங்கள் தானே சார் சொன்னீங்க என்ன டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுறான்னு. அதான் சார் நான் கால் பண்ணேன். எதுவும் தொந்தரவு இது பண்ணிட்டேனா சார்? இல்லை சொல்லு, அப்படி என்ன உனக்கு தலைவார டவுட்டுன்னு? நீங்கள் வேற சொல்லிவிட்டீங்க கிளாஸில் கிராமரை கண்டுபிடிச்சி எழுதிட்டு வாடான்ட்டு. நான் ஃபிசிக்ஸ் புக்கை பார்த்தேன், கெமிஸ்ட்ரி புக்கை பார்த்தேன், ஏன் மேக்ஸ் புக்கை கூட பார்த்தேன் சார். ஆனால் எதுலையுமே நீங்கள் சொன்ன கிராமரை காணாம் சார். அப்புறம் யோசித்தேன் சார், எதுவும் எழுதாமல் போனால் நாளைக்கு நம்ம சார் நம்மளை வெளுத்துருவாருன்னு நினச்சி எங்கள் அப்பாட்ட கூட போய் கேட்டேன் சார். அவரும் வீட்டில் இருக்க குமுதம் குங்குமம் ஏன் ஜூனியர் விகடனை கூட புரட்டி பார்த்துட்டாரு சார். கிராமர்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு அடித்து சொல்கிறாரு சார். இப்போ நான் என்னதான் பண்ணுறதுன்னு உங்ககிட்ட கேட்க கால் பண்ணேன் சார். The next morning. நான் குப்பை, இந்த காத்தடி காலம் வந்தாலே வாசலே பார்க்க முடியல. ஐயோ, அந்த அம்மா மூஞ்சிலே போட்டோமா போச்சு. டேய் தம்பி, பேப்பர் தம்பி, இங்க வா. அக்கா மன்னிச்சிடுங்க, நீங்க வாச கூட்டினதை நான் பார்க்கல, தெரியாம தூக்கி போட்டுட்டேன். சரி, என் வீட்டுக்கு என்ன பேப்பர் போடுற? என்னால் இல்லாத திருநாளதுமா. நான் இது வரைக்கும் நியூஸ் பேப்பரே வாங்கினது இல்லையே. அக்கா, இது நம்பர் 10 மீனா இல்லம் தானே? ஆமா, இது என் வீடுதேன். அப்ப கரெக்டா தான் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். என்ன தம்பி, கவர்மெண்ட்ல இருந்து டெய்லி வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் கொடுக்க சொல்லிருக்காங்களா? அப்படின்னா போடு மறக்காம ஓடு தம்பி. ஆமாடா, கவர்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்ல பாருங்க. உங்க வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் போட சொல்லி, அது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் போட சொல்லி. இதுக்கு மாசம் நீங்க 235 ரூபாய் கட்டணும்க்கா. மாசம் 235 ரூபாய் கட்டணும். என்னது 235 ரூபாயா? அது இந்த நியூஸ் பேப்பருக்கா? என்ன எங்க வீட்ல காசு கொட்டியா கிடக்கு? இந்த நியூஸ் பேப்பர் முதல்ல இங்க இருந்து எடுத்துட்டு போ. என்னக்கா, நீங்களும் நான் உங்க மூக்குல எரிஞ்ச மாதிரியே நீங்களும் என் மூக்க சேர்த்தே எரிஞ்சிருக்கீங்க. தம்பி, எனக்கு வேலை கிடக்கு, முதல்ல இங்க இருந்து அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போ. அக்கா, தயவு செய்து அதை கீழே இறக்கி வச்சிட்டு பேசுங்களேன். நன்றி, மிக்க நன்றிக்கா. நீங்க என்னடானா நியூஸ் பேப்பர் போட்டா விட்டுறீங்க. ஆனா நேத்து நான் இந்த வீட்ல நியூஸ் பேப்பர் போடாததுக்கு எங்க முதலாளிக்கு ஃபோன் பண்ணி விட்டுறாங்க. உங்க முதலாளிக்கு யாருப்பா ஃபோன் பண்ணது? அப்படி யாரும் இங்க இருந்து ஃபோன் பண்ணலப்பா. நீ எனக்கு என்னமா வீடு மாத்தி வந்துட்ட போல. அக்கா, நான் கரெக்டா தான் வந்திருக்கேன். காலையிலே எங்க முதலாளி ஃபோன் பண்ணி யாரு வீட்டுக்கு போடுறியோ